இன்னைக்கு தேர்டு 2020 இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் ஒரு சீரியஸை வந்து லெவல் பண்ண முடியும். இன்றைக்கி தேர்ட் 2020 வந்து டெம்பிரிட்ஜில் ஆடுறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ரவி பிஷ்னாய் வந்து விளையாட வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே வந்து அவர் 60 ரன்ஸ் கொடுத்து மேட்ச்சை வந்து இந்தியா பக்கத்தில் இருந்த மேட்ச்சை வந்து இங்கிலாந்து பக்கத்து திருப்பி விட்டார். கண்டிப்பாக இன்றைக்கி ரவி பிஷ்னாய் விளையாட மாட்டார். ரவி பிஷ்னாய்க்கு பதிலாக பிரசாந்த் கிஷன் இருக்கார், இல்லைனா வந்து பிரின்ஸ் யாதவ் இருக்கார். அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை விளையாட வைக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் விளையாட வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கிலாந்து பிச்சஸில் பால் ஸ்விங்காகவும் மூமெண்ட்டும் இருக்கும். அதனால அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை கண்டிப்பாக விளையாட வைக்கலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை விளையாட வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கார் பவுலிங்கில். ஆனால் இந்தியாவுக்கு பேட்டிங் பொறுத்தவரையும் பிரச்சனையே இல்லை. அதனால வந்து பிரசாந்த் கிருஷ்ணா இல்லைனா வந்து பிரின்ஸ் யாதவ் தான் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க, ரவி பிஷ்னாய் ஸ்பாட்டுக்கு. ஏன்னா அதுதான் வந்து மெயினான ஸ்பாட்டு. ஏன்னா போன மேட்ச் வந்து 17th ஓவர் வந்து ரவி பிஷ்னாய் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக ஆயிடுச்சு. அதனால இந்த மேட்ச் வந்து இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆளை வந்து ரவி பிஷ்னாயை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து சஞ்சு சாம்சன் எடுத்துக்கணும். சஞ்சு சாம்சனை விளையாட வைக்காதது வந்து ஒரு பெரிய அன்ஃபேரு செகண்ட் 2020லேயே தேர்ட் 2020ல். அதனால வந்து இன்றைக்கி வந்து இந்த 2020 மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. வைபவ் சூரியவன்சி வந்து ஒரு 14 ரன்ஸ் அடித்தார். அதெல்லாம் வந்து எந்த குறையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் சஞ்சு சாம்சனை வந்து விளையாட வைக்காதது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இன்றைக்கி சஞ்சு சாம்சனை விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் வந்து இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து வைபவ் சூரியவன்சி வந்து செகண்ட் 2020லே சூப்பராக விளாண்டார். அதனால் இந்த மேட்ச் வந்து அவருக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க தேர்ட் 2020ல். மேபி இந்த மேட்ச் வந்து வைபவ் சூரியவன்சி ஃபெயிலியர் ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு போக அதிக சான்ஸ் இருக்குது 4th and 5th 2020க்கு. இங்கிலாண்டை பொறுத்தவரையும் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க டீம் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல டீமாக வச்சுருக்காங்க. பேட்டிங் வந்து போன மேட்ச் வந்து ஜாஸ் பட்லரும் ஃபிலிப் சால்ட்டும் கிளிக் ஆகலை. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவுட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு அட்டாக்கிங்கான பிளேயர்ஸு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க 2 பேரும் கிளிக் ஆனாலும் இந்தியாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடுங்க. ஜேக்கப் பத்தல் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டுருக்கார் இங்கிலாண்டுக்காக. ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட், ஒரு நல்ல யங் பிளேயர் ஜேக்கப் பத்தல். அவரை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அப்புறம் டாம் பேத்தம், அவரும் சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. போன மேட்ச் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இங்கிலாண்டை வந்து ஜெயிக்க வச்சாங்க. அதுவும் ஜேக்கப் பத்தல் கடைசி வரையும் ஆடினார், சூப்பராக ஆடினாருங்க. அப்புறம் ஜாஃபர் ஆர்ச்சர் பவுலிங்கில் சூப்பராக பவுலிங் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அலீல் ரஷீது ஸ்பின்னரு, இங்கிலாண்டோட பெஸ்ட்டு ஸ்பின்னரு, சூப்பராக பவுலிங் போடுறாரு. டங்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பேசாமல் டங்கை தான் 11லேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா டங்குக்கு இன்னொரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணி சீரியஸை லெவல் பண்ணுமாங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். பார்ப்போம் இந்தியா வின் பண்ணுதான்ட்டு. கண்டிப்பாக வின் பண்ணவே ஆகணும். வின் பண்ணிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்தியா. கண்டிப்பாக இன்றைக்கி வின் பண்ணணும்.